காலை எடுத்துறது அவரோட அந்த தொடை மேல வச்சு மருந்து போட்டு விட்டோன்னே சிந்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளோ அழகாக மருந்து போட்டு விட்டு பார்த்துக்கிறாரு. "ஏன் டாக்டர் இப்படிலாம் பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு முத்தம் கொள்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, "டாக்டர் இப்படிலாம் பண்ணுறது தப்பு டாக்டர், எதுக்கு ஏன் காலை பிடிக்கலாமா?" அப்படின்றாங்க. "இதில் என்ன தப்பு இருக்குது? நான் ஒரு டாக்டர், எல்லா பேஷண்ட்டையும் நான் தொட்டு தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அது என்னோடய தொழில் சிந்து" அப்படின்னு சொன்னோன்னே, "சரி, அப்போ எல்லா பேஷண்ட்டுமாக தான் என்னையும் நினைக்கிறியா?" அப்படின்னு. "இல்லை இல்லை, அப்போது என்ன நினைக்கிற நீ என் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற" அப்படின்னோடனே, "ஓ அவ்வளோதானா?" அப்படின்றாங்க. அமைதியாக இருக்கார். உடனே "சரி, எப்படி உனக்கு தோணுச்சு இவ்வளோ தூரம் அந்த தீயில இறங்கி என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சிந்து உனக்கு?" அப்படின்னோடனே, "என்ன டாக்டர் இப்படி பேசுகிற? உனக்கு ஒன்றுனா நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கு தெரியாதா?" ஆமாம், எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. என்ன நம்ப வச்சு தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, என்ன டாக்டர் இப்படி பேசுகிற?" "ஆமாம், எல்லோரும் நம்பிட்டாங்களே நீ சொன்ன பொய்யை, அப்போது இவ்வளோ தூரம் போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணியிருக்கல, அதுலேருந்து தெரிய வேணாவா?" அப்படின்னு சொல்கிறாரு. "ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசுகிற? உடனே அதை பற்றி எடுக்கிற பார்த்தியா? நான் தான் உனக்கு சொன்னேன்ல, சீக்கிரமாகவே அன்பை உனக்கு புரிய வைப்பேன்னு சொல்லிட்டு" அப்படின்னோடனே, "இப்போ உனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும்ல என்னோடய பாசம் அன்பெல்லாம்" அப்படின்னோடனே அமைதியாக இருக்கார். "என்ன டாக்டர் அமைதியாக இருக்க, எதுவும் சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சித்து" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. அடுத்து சிந்து முணங்குறாங்க வழியில். பாவம் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சிந்து காப்பாற்றினது, அந்த அளவு துணிச்சலாக காப்பாற்றினது, அதே மாதிரி வேற ஒருத்தர் தாக்க வரும்போது சிந்து நின்னது, எல்லாத்தையுமே நம்ம சிவா நினச்சி பார்க்குறாரு. சிந்து ரொம்ப ரொம்ப நல்லவ, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவள் பண்ணலைன்னா சிந்து மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா யோசிக்கிறாரு. இங்கே சிவா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. கரெக்டாக நர்ஸ் யாருக்கும் தெரியாமல் பார்க்குறாங்க. டாக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர்" அப்படின்றாங்க. "என்ன விஷயம்?" அப்படின்னோடனே உடனே அங்கே வந்துடுறாங்க ஸ்னேகா பார்த்தோன்னே அமைதியாகிடுறாங்க. "என்ன விஷயம் சொல்லுங்கள்" அப்படின்னோடனே, "ஒன்றும் இல்லை டாக்டர்" அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ஸ்னேகா போனோன்னே, "இவங்க ஏதோ பேச வந்திருக்காங்க, ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு "சொல்லுங்கள் என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கேட்குறாரு. "நீங்கள் ஒரு மருந்து கொடுத்தீங்களே என்கிட்ட அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற சொல்லி." "ஆமாம், அந்த மருந்து நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "டாக்டர் அது டாக்டர், நான் அப்போ இல்லை டாக்டர், வெளியே போயிருந்தேன், அதனால ஸ்னேகா மேடம் கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தேன். ஆனால் நான் பார்த்தா அந்த மருந்து அவங்க கொடுக்கவே கொடுக்கல, வேறு ஏதோ மருந்து கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு" அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் சொல்லலை?" "இல்லை டாக்டர், ஸ்னேகா மேடமுக்கு பகச்சுக்கு நான் சொல்ல முடியாதுல்ல, அதுக்கப்புறம் என் வேலையே போயிடும், அதுக்காக தான் நான் சொல்லலை, தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுதான் நடந்தது, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க டாக்டர்" அப்படின்னோடனே, "சரி பரவாயில்ல விடுங்க" அப்படின்றாங்க. இவ்வளோ தூரம் ஸ்னேகா பண்ணியிருக்கா, ஆனால் ஒரு வார்த்தை எல்லாரும் முன்னாடி நான் தான் தெரியாமல் மருந்து கொடுத்துருன்னு சொல்லலை, என்னை அசால்ட்டாக மாட்டி விட்டு அப்படியே போயிட்டா. அதே மாதிரி என்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லலை. ஸ்னேகா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா, இதுக்கப்புறம் இப்படியே விட்டால் வேலைக்கே ஆகாது. ஸ்னேகா இன்னும் எவ்வளோ உயிர்களை இந்த மாதிரி போக்குவானே சொல்ல முடியாது, அதனால் ஸ்னேகாவுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸ்னேகாவோட அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து என்ன பண்ணுறாரு, நம்ம சிவா போகிறாரு. போயிட்டு "உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அங்கிள்" அப்படின்னோடனே, "என்ன விஷயம்ப்பா சிவா?" அப்படின்னு. "ஸ்னேகா பற்றி நான் தப்பாக சொல்கிறேன் நினைக்காதீங்க அங்கிள், ஆனால் வேறு வழி இல்லை, நான் சொல்லி தான் ஆகணும்." "என்னப்பா நீ இப்படி பேசுகிற? ஸ்னேகா இப்படி நான் பண்ண மாட்டாப்பா எந்த தப்பும்" அப்படின்னோடனே, "நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க அங்கிள், அவள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே சிவா சொல்லிட்டு இருக்காரு ஸ்னேகாவோட அப்பா கிட்ட. ஸ்னேகா அப்பா அதிர்ச்சி அடைகிறாரு. "எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது சிவா, சாரி சிவா இப்படி நடந்ததுக்கு, ஆனால் அதுக்காக என் பொண்ணு இந்த மாதிரி டாக்டரே இல்லைனா எப்படி சிவா, ப்ளீஸ் சிவா கொஞ்சம் கன்சிடர் பண்ணு" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை சார், உங்கள் பொண்ணுன்றதால தான் இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்தேன், ஸ்னேகா மேலே எனக்கு நிறைய அன்பு இருக்குது, ஆனால் அவள் தவறான வழியில் போயிட்டுருக்கா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இத்தனை உயிர்கள் அவள் போக்கியிருக்கா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா, அதனால் இதுக்கப்புறமாவும் நீங்கள் ஸ்னேகா விஷயத்தில் முடிவு எடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் நான் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "சிவா அப்படிலாம் முடிவு எடுக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் சிவா, கண்டிப்பாக சீக்கிரமாகவே இதுக்கு நான் முடிவு சொல்கிறேன், ஸ்னேகா இங்கே இருக்கக்கூடாது, அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் விடுப்பா" அப்படி சொல்லிட்டு போகிறாரு. சிவா நிம்மதி அடைகிறாரு.